Typische Sätze in Streitgesprächen: Welche Formulierungen sind eher diplomatisch und welche eher undiplomatisch? ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிப்ளமேட்டிக்கா இல்லை அன்டிப்ளமேட்டிக்கா இருக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும் நீங்கள். ஸோ ஸோ இது வந்து நம்ம ஃபைட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு. எது பாசிட்டிவாக இருக்கும், எது நெகட்டிவாக. Jetzt überschreibst du aber etwas அப்படின்றாங்க. ஸோ ஒக்காபுலரி படிச்சிங்களா? ஓகே ஓகே. ஸோ überschreibst அப்படின்னா எக்ஸாக்ரேட் பண்ணுறது, ஒரு சுச்சுவேஷன் பெருசாக எலபரேட் பண்ணுறது. ஸோ யூ ஆர் நவ் எக்ஸாக்ரேட்டிங் சம்திங் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? இல்லையா? ஸோ சண்டை போடும்போது நீ ஏதோ ரொம்ப இன்னும் பெருசா பண்ற, ஷோ பண்ற அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? நெகட்டிவ். சரி, நீங்க போட்டுக்கோங்க. நெகட்டிவ். Sei mir nicht böse bitte. So don't get angry. Das ist ja nicht schlimm. That is not so bad. Positive தான். ஆமா. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. ஓகே, இங்க வந்து இதுவாயிடுச்சா? ஓகே. ஸோ இது பரவாயில்ல, அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இல்லை இட்ஸ் நாட் ஸோ டெரிபிள் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ immer das gleiche mit dir, always the same with you. நெகட்டிவ். நீ எப்பவுமே எப்படிதான் அப்படின்னு சொல்றது. we are finden bestimmt einen Kompromiss. கண்டிப்பா ஏதாவது இருக்கும். பாசிட்டிவ். Das kann echt nicht wahr sein. அப்படின்னா that cannot be true. இது வந்து நெகட்டிவ். நெகட்டிவ். Reg dich doch nicht gleich so auf. Regna, don't get அதாவது ரொம்ப கோவப்படாத, இல்லை ரொம்ப ரியாக்ட் பண்ணாதன்றாங்க. Das nervt mich wirklich. இது நெகட்டிவ் தான். Ich kann dich ja gut verstehen. Ich wünsche mir das. இது பாசிட்டிவ். ஓகே. இங்க வந்து 2 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் நீங்க எப்படி இது பண்ணுவீங்க, என்னென்ன வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? Sie freuen sich auf einen ruhigen Sonntag, aber ihr Partner, ihre Partnerin hat alles verplant. Sie sollen einen Ausflug machen und seine oder ihre Family besuchen. So you are looking forward for the peaceful Sunday. ஆனா இவங்க பார்ட்னர்
அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேமிலியை போய் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு எப்படி டிப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? டயலாக் மாதிரி. டி வந்து ஸோ சின்ஸ் வீக். ஆமாம். ஸோ ஒருத்தர் வந்து பீஸ்ஃபுல்லான சண்டே வீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, பட் அவங்க பார்ட்னர் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க அவுட்டிங் போயிட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னா, சின்ஸ் வீக்ஸாக வந்து நீங்கள் ஒரு கான்சர்ட்டுக்காக டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, பிளான் பண்ணியிருக்கீங்க, அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் த டிக்கெட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கொஞ்சம் அந்த டைமுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் யாரோட கான்சர்ட் போகணுன்னு பிளான் பண்ணீங்களோ அவங்க வந்து டைம் இல்லை, என்னால் வர முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொனன்சியேஷன் மோடல் பார்ட்டிக்கல். ஸோ இது என்னென்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க டு கெட் ரொம்ப இமோஷ்னலாக இன்னும் அடிஷ்னலாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ ஸோ பர்சனலாக இருக்கும், அதுக்கப்புறமா இமோஷ்னலாக இருக்கும் ஆஃபன். ஸோ ஆபர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சர்ப்ரைசிங்கான விஷயம் வரும்போது ஆபர் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது தெம் ஒன்லி இந்த கொஷனில் மட்டும்தான். யா வந்து கெமைன்ஸாமன்ஸ் விசன் காமன் நாலேஜ், ரெண்டு பேருக்குமே அக்ரி பண்ணுற மாதிரி ஜென்ரல் நாலேஜ். மால் அண்ட் வந்து ஃப்ரெண்ட்லி ரிக்வெஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்லி ரிக்வெஸ்டில் மால் யூஸ் பண்ணுவாங்க. ஓல் வந்து ப்ராபப்ளி ரொம்ப அசியூம் பண்ணுறது, கெஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து ஓல் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இங்கே என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? இந்த வேர்ட்ஸ் தான் இங்கே எங்கே யூஸ் பண்ணுவாங்க? யா இஷ் மூஸ் எட்ஸ் கெயின் ஐ ஹாவ் டு கோ நவ். அப்போனா இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இங்கே என்ன வேர்ட் வரும்? இது ரொம்ப ஈஸி. வாட்டமால். சரிங்க. இயர்ஸ் ஐ ஷோன் வீடர் ஜூ ஸ்பேட். நீங்கள் எகெயின் நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க. தே ஆர் என்ன சொல்கிறாங்கன்னா, எகெயின் தே ஹேர் லேட். இது சர்ப்ரைசிங் கிடையாது இல்லையா? இது ஒன்லி இந்த கொஷின்ஸ். தென் வந்து ஒன்லி இந்த கொஷனில் மட்டும்தான் வரும். அப்படின்னா இவங்க அக்ரி பண்ணுற மாதிரி தானே. எப்பயுமே தெரிஞ்ச எகெயின் திருப்பியும் லேட்டாக தான் வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி யூ நோ தட். அப்போ என்ன யூஸ் பண்ணுவாங்க? யா. ஸோ ரெண்டு பேரும் ஒத்து போகிற மாதிரி ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா டூ ஹேஸ் யாரெஸ்ட் அப்படி. ஸோ லீனா இஸ் நாட் இன் பியூரோ. ஸோ லீனா இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல. ஸோ வருண் காம்ட் மார்க் நிஸ்ட். ஏன் மார்க் இன்னும் வரல? ஸோ அசியூம் ஒருவேளை அவங்க சிக்கா இருக்கலாம் அப்படின்ட்டு. வி ஆர் பெசுக்கா நாய்க் பால்ட். சர்ப்ரைஸு. ஸோ இந்த இதெல்லாமே நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் வாட்டமால் டூ ஹேஸ் யாரெக்ட் யா யூஆர் ரைட் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க இன்னும் வரலையா, அப்போ எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்குது. ஒன் காம்சிதன் அப்படின்னு. ஸோ ஏரிஸ்ட் மீது அசம்ஷன் கெஸ் பண்ணுறதுக்கு ஓல்டு, சர்ப்ரைசிங்காக இருக்கிறதுக்கு ஆபர். ஸோ இது அப்படியே நீங்கள் படிச்சுக்கலாம். Next, gemeinsam sind wir stark. Together we are strong. So actually, um,
இந்த 3 ஸ்டோரிஸ் ஸ்டோரின்றத விட இது நிஜமாவே உண்மையா இருக்கிறது. இட்ஸ் நாட் எ ஸ்டோரி. ஸோ இது படிச்சுட்டு இவங்கள பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இதை படிச்சுட்டு மறுபடியும் அவங்கள பத்தியே சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ படிக்கிறீங்களா? ஜெக்சேன் ஜெக்சேன் யார? ஸோ பியானிஸ்ட் கிளாரா ஷூமன், அப்புறம் காம்போனிஸ்ட் ராபர்ட் ஷூமன். அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் பேர். ஜெர்மன் மியூசிக் ஹிஸ்ட்ரிலேயே அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் பேரு. இந்த பிகினிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகாஸ் கிளாராவோட ஃபாதர் வந்து டசன்ட் லைக் த ரிலேஷன்ஷிப் த புவர் ஆர்டிஸ்ட். ஸோ அவர் எப்போவுமே ப்ரிவென்ட் பண்ணிகிட்டே இருப்பார், தடங்களாக இருப்பார். இந்த ஸ்பேர் என்ன பண்ணாங்க, they went to the court and they got an permission to get married. So 16 years life together. அவங்களுக்கு வந்து 8 childrens. ஸோ ராபர்ட் ஷூமன் அவங்க ஒய்ஃப் வந்து கான்செர்ட் கொடுக்கறது அது வந்து அவருக்கு இஷ்டம் இல்லை தான், இருந்தாலுமே ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஃபோர்ஸ் பண்ணுச்சு அவங்கள. ஸோ அவர் வந்து கம்போஸ் பண்ணுவாங்க அண்ட் இவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க மியூசிக். நெக்ஸ்ட். ஸோ நியோ ராக் வந்து பிலாங்ஸ் டு த வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் கமர்ஷியல். அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவர் ஆர்டிஸ்ட் and in the advancing world. So he is married and has a adult son இருக்கிறாரு. ஸோ ஃபீல்டில் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரில, அவங்க ஒய்ஃப் ரோசா ராய் அவங்க கூட ஒரு பெயிண்டர் அப்படின்னு. போத் வந்து லைப்சிஷில் தான் படித்தாங்க அண்ட் தே லிவ் ஸ்டில் தே லிவ் டுடே, இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. தே ஒர்க் இன் 2 studios next to each other and they influence each other. Hmm. 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 So Anna Luz and Jan Joseph Liefers வந்து 2004ல married and they belong to a very familiar pair. அவங்க ஜெர்மன் இதுலேயே வந்து ரொம்ப ஃபெமிலியர், அவங்க செலிப்ரிட்டிஸ் மாதிரி. ஸோ போத்
கிரிமி சீரீஸ்ல வந்து இருக்கிறாங்க. அண்ட் நிறைய நியூமரஸ் ஃபிலிம்ஸில் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. போத் ஆர் நெக்ஸ்ட் டு த கெரியர். அவங்க கெரியரில் வந்து ஆக்டிங் கெரியரில் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க. மியூசிஷியன்ஸ் அண்ட் கான்சர்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ் கூட என்கேஜாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்ன டெக்ஸ்ட்டுக்கு இது ஆக்சுவலி இது வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், ஆனால் இதில் இருக்காது, நம்ம தான் செக் பண்ணிக்கணும். Sie unternahm auch nach dem frühen Tod ihres Mannes zahlreiche erfolgreiche Konzertreisen. ஸோ அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஏர்லி டெத் ஆனதுக்கு அப்புறமா கூட இவன் நிறைய நியூமரஸ் சக்ஸஸ்ஃபுல் கான்சர்ட் டூர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. ஸோ எந்த டெக்ஸ்டாக இருக்கும்? So 2012 hatten sie ihre erste gemeinsame Ausstellung in Deutschland. ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட் ஜெர்மனியில் வந்து 2012 நடந்திருக்கு அவங்களுக்கு. Second B. Das Paar had zwei gemeinsame Töchter und lived in Berlin. ஸோ இந்த பேருக்கு வந்து 2 daughters இருக்கிறாங்க and they live in Berlin. So das Leben und die Beziehung der beiden sind gut dokumentiert, da über 500 Briefe erhalten sind. So document பண்ணியிருக்காங்க அவங்க லைஃப். Die meisten kennen ihn als Professor Bonner, seine Paradrolle in der Krimi-Reihe Tatort. இவங்க கிரிமினல் சீரீஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதில். So die Gegend um Leipzig ist for beide ein Ort der Konzentration und Inspiration. ஸோ அதில் ஃபர்தராக ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் இவங்களை பற்றி. நெக்ஸ்ட் தி மாரல் ஃபார் der Geschichte, moral of the story, der Löwe und Fuchs. ஸோ பேர்னா பேரு, லோவேனா லயன்னு, ஃபுக்ஸ்னா ஃபாக்ஸு. ஸோ இது இந்த ஸ்டோரி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, நீங்கள் படிங்க. ஓகே, ஸோ இது ஸ்டோரி. அண்ட் ஃபாக்ஸ் வந்து ஹண்டிங்காக கிளம்பிருக்கு. ஸோ பிகாஸ் இட் வாஸ் வெரி ஹங்க்ரி, நாட் ஃபார் அவே there was a loud fight.
ஸோ அது ஒரு பெருசா சண்டை கேக்குது. அண்ட் பேர் அண்ட் லயன் ஆர் ஃபைட்டிங் வித் ஈச் அதர். ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த பிரே ஒரு யங் டியரை சாவடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டியர் வந்து எனக்கு சேர்ந்தது, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், இட் பிலாங்ஸ் டு மீன் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் அது ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த ஃபாக்ஸ் வருது. ஸோ இட் வில் சே, ஸோ அது என்ன நினைக்கும்னா, ஸோ ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டதுக்கப்புறமா டயர்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ரே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் அந்த லைனும் வேற ரெண்டுமே சண்டை போட்டுட்டு டயர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து கடைசியில் அந்த லூட் எடுத்துகிட்டு போயிடும். வெரி ஃப்ரெண்ட்லி, நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இது எனக்கு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடும். அதாவது என்னன்னா, once twice is straightened, Freud is dead return. When two are fighting, third one will be happy. So the robber und der Fuchs, இது ஒரு ஸ்டோரி தான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிங்க. So a crow has ஒரு சீஸை வந்து it stole a cheese and it flew with the cheese to the tree. ட்ரீக்கு அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டைம்ல ஃபாக்ஸ் பார்க்குது. ஸோ பார்த்துட்டு இட் சேஸ், ராபர்னா crow. So you are a wonderful bird. When you sing, it will be very nice, and when you dance with your feathers, it will be really, you will be like a king of all the birds. ஸோ அந்த க்ரௌக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, பிகாஸ் ஃபாக்ஸ் வந்து ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அதனால இட் ஓப்பன்ஸ் இட்ஸ் பீக். அது ஓப்பன் பண்ண உடனே அந்த சீஸ் வந்து கீழே விழுந்துடும். அண்ட் அதை எடுத்துட்டு இந்த ஃபாக்ஸு ஓடி போயிடும். ஸோ இட் லாப்ஸ் சீயிங் த ஸ்டூபிட் க்ரோ. ஸோ இதனால என்ன, வாட் இஸ் த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி? Man darf nicht allen glauben. So one should not believe everything. So concentrate dish of seine Sache. So concentrate yourself of your things. Wenn ein fein dish lobt, musst du aufpassen. So when enemy praises you, you should be very careful. Mit einem kleinen Trick kann man viel erreichen. With a small trick, one can achieve many things. ஸோ இது எல்லாமே இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம், இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்டோரியை எப்படி சொல்கிறது? ஸ்டோரி சொல்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லைங்களா? நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம படிச்சிட்டோம். பட் வென் யூ டெல் அ ஸ்டோரி, அது ஒரு டோன் எல்லாம் மாற்றி சொல்லி, ஸோ அந்த ஸ்டோரி இதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
ஓகே. ஸோ நீங்க இதுல இருக்கிற ஸ்டோரியே ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு சொல்லலாம். ஆம், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி தெரிஞ்சாலும் நீங்க ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து கூட சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஆமா. அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா பேசுறதுக்கு நான் வீடியோ கூட எதுக்கு அனுப்ப சொல்றேன்னா, ஸோ உங்களுக்கு அந்த பயம் போயிடும். சரிங்களா? வீடியோ அனுப்புறேன்னு சொன்னீங்க, அனுப்பலல்ல? சரி சரி சரி. நாளைக்கு எப்பயாச்சும் அனுப்புங்க. நல்லா பண்ணி அனுப்புங்க. என்னோட யூடியூப் சேனல்ல போடுவேன். இப்ப உடனே இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிளான் பண்ணியிருக்கேன், அதுல போடுறேன்.